மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சுமன் கவி. ஈழ வியாபாரத்தை நல்ல வளமாக செய்யலாம்னு அவர் அங்கேயே முடிவு பண்றார். திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்து பணம் வாங்குறது, இன்னொன்னு வெளிநாடு வாழ் தமிழர்கள்ட்ட இருந்து பணம் வாங்குறது, தன் வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்குறதுக்கு இலங்கை தமிழனை கொள்ளையடிச்சு சேர்த்தாச்சு. பல தம்பிகளினுடைய தாலியை அறுத்து சேர்த்தாச்சு. இனிமேல் தோற்பது ஜெயிப்பதுங்கிறதெல்லாம் இதுவரைக்கும் அடைஞ்சதே வெற்றி தான். காளியம்மாள் இன்றோடு காளியம்மாள்னு காலி பண்ணி விட்டாப்ல. பிசிறு தட்டுறதுங்கிறது அதுதான். பிசிறுங்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்க பாத்திரக்கூடாது. நீங்க எதுவும் தனியா இயங்கிடக்கூடாது. எளிய சாதாரண நசுங்கிய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணி 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு பேசுறாங்க. நிர்மலா சீதாராமனுக்கு யாருடைய வலியுமே தெரியாது. அவர் மக்களை சந்திக்காமல் நேரடியா கிராஸ் ரூட்ல ஆட்சியை பிடித்தவர், அதிகாரத்தை பிடித்தவர். பெரியாரை அடித்தார். அவர் ஒரு இளம் பஞ்சு. அவற்ற எந்த இனிப்பான ஒரு பகுதியும் இல்லை. அவர் முழுக்க முழுக்க வலதுசாரிகளின் கைக்கூலி. சீமானை பொறுத்தவரை இந்த களத்தில் எதை விற்றால் லாபம் பார்க்கலாம். சார், நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போ நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் விலகிக்கிட்டே இருக்காங்க. முக்கிய முகமா இருக்கிற காளியம்மாள் விலகிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? காளியம்மாள் மற்றவர்கள்லாம் விலகும் போது சீமான் கடுமையான எதிர்வினைகளை ஆற்றியிருக்காரு. இப்பவும் காளியம்மாளை ஒன்றும் நல்ல வார்த்தை சொல்லலாம் அனுப்பல. முதல்ல அவங்க எந்த கட்சிக்குனாலும் போட்டோம், இங்க எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மென்மையா பேசினாலுமே கிளைகளை வெட்டி விட்டுட்டு தான். அதாவது களைகள் இலை உதிர் காலம் மாதிரி இது களை உதிர் காலம்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது ஒரு பக்கம். இந்த சிவசங்கரன் ஒரு நபரை பத்தியும் சேர்த்து சொன்னார் இல்லையா, பிசுறு, 2 பிசுறு. இது 2வது பிசுரை சொல்றேன். இவரை பிசுறுனாப்புல யார, காளியம்மாவும் பிசுறு, அந்த சிவசங்கரனையும் பிசுறுனாப்புல. ஆடியோவில் சீமான் சொன்ன அந்த ஆடியோவில் பிசுறுன்னு சொல்லியிருக்காரு. அந்த சிவசங்கரன் வருத்தப்பட்டு இன்னொரு ஆடியோ பேசியிருக்காரு. அந்த ஆடியோவில் சொல்றாரு, நான் இந்த கட்சியை விட்டு போக மாட்டேன், எதை கொண்டு அடித்தாலும் நான் போக மாட்டேன், ஆனா அண்ணன் இப்படி கிரீசிட்டப்பா, சாக்கடை அடப்பு, பிசுறு அப்படின்னுலாம் இழிவுபடுத்தி பேசுறாரு. இதை நினைக்கும் போதுதான், அதுவும் கிளை, அதாவது களைகள்லாம் உதிர்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இருந்துகிட்டு இருக்கிறவன் களைன்னு சொல்றது இருக்குல்ல. சாக்கடை அடைப்புன்னா என்ன அர்த்தம்? அவங்கள சாக்கடை அடைப்புன்னு சொன்னா கட்சி சாக்கடைன்னு ஆயிருதுல்ல. அந்த புரிதல் கூட இல்லை. அவர் கவித்துவமா சொல்றாரா, சரிங்களா? அதே மாதிரி சீமான் சொல்லுகிற ஒரு டயலாக் இருக்குது. கட்சி வளரணும்னு நினைங்க, கட்சிக்குள்ள நீங்க வளரணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்றாரு. கட்சிக்குள்ள ஒவ்வொரு நபரும் வளர்ந்தால்தான் அவர்கள், ஆமா, என்ன, ஒவ்வொரு நபரும் அவர்களுக்கு கீழே 10 பேரை கூட்டி கொண்டாந்து சேர்த்தாதான் கட்சி வளரும். தனியா கட்சி தானா வளர்ந்துறாரு. அப்போ ஒவ்வொரு கிளையா நீ வெட்டி விடுற அப்படின்னு சொன்னா கடைசியில் என்ன ஆகும்னா சவுக்கு மரம் மாதிரி குச்சியா நிற்கும். இந்த சவுக்கு மரத்துல என்னையாவது எந்த பறவையாவது கொடுக்கட்டுமா? அது யாருக்காவது நிழல் கொடுத்துருக்கா? எந்த மனிதனாவது போய் உட்கார முடியுமா? இவர் சவுக்கு மரம் கூட கிடையாது. இன்னைக்கு எல்லாரையும் வெட்டி விட்டதன் விளைவு வெறும் வளர்ச்சியற்ற கொடிக்கம்பமா நிற்கிறாரு. கீழே வேண்டியவர்கள் பிடித்துக் கொள்வார்கள், அடியில கீழே போடப்பட்ட சிமெண்ட் மாதிரி. இவர் ஒத்தையா நிக்கிறாரு, இவர் மேலத்து நிக்கிறாரு. மற்றவர்கள் எல்லாம் வெட்டி விடப்பட்டாங்க. கட்சிங்கிறது ஆலமரம் மாதிரி, அதுக்கு பல விழுதுகள் உண்டு, கிளைகள் உண்டு. ஒரு விழுது மறுபடி தரைக்குள்ள போய் அது வேரை பரப்பி அதுதான் அடையாறு ஆலமரம்னு சொல்றாங்கல்ல. பல 100 ஆண்டுகள் ஏன் அது வலுவா நிக்குது? தனித்தனியா ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவாலிட்டி உண்டுங்கிறத நிரூபித்தால், அங்கீகரித்தால் மட்டும்தான் இந்த மரமே நிக்க முடியும். நான் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னா சவுக்கு மரத்தோட மோசமா உங்களுடைய காலம் போயிடும். உங்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க நல்லா இருக்கலாம். அது அவர் நல்லா தான் இருக்கிறாரு. ஏன்னா பல பேர் சொத்தை இழந்து, பல பேர் வாழ்க்கை இழந்து எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து அவருடைய காருக்கும் வீட்டுக்கும் வாடகையும் பெட்ரோலையும் கொடுக்குறாங்க. அப்படித்தான் அவர் வாழ்க்கை வளமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் அவரோட நிலைமை எப்படி சார் இருக்கும்? அவர் இதுவரைக்கும், அதாவது தொழில்னு பார்த்தாலுங்க, அவரை பொறுத்தவரையிலும் ஈழத்துல ஒரு மிகப்பெரிய இழப்பு நடக்குது.
அங்க நிறைய பேர் சாகுறாங்க, மக்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு வருது. இதை எப்படியாவது அரசியல் பண்ணலான்னு பிளான் பண்றாரு. அதற்கு ஒருத்தரை ஒரு எதிரியை கட்டமைக்கிறாங்க. அத திராவிடத்த கலைஞரை எதிர்ல நிறுத்துறாங்க. நடந்த பிரச்சனை சிங்களவனுக்கும், அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும். அழித்தவன் சிங்களன். சிங்களனுக்கு எதிரா சண்டை போட்டிருக்கணும், அவனுக்கு எதிரா முழக்கத்தை வச்சிருக்கணும். இங்கிருந்து பாதிக்கப்பட்ட ஈழத் தமிழர்களுக்காக போராடி இருக்கணும். இங்கிருந்து அங்க ஏதாவது பொருட்களையோ எதையோ ஒண்ணு கொண்டு போயிருக்கணும். அப்படிப்பட்டதெல்லாம் விட்டுட்டு, இங்க இருக்கக்கூடிய, இங்க ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கையேறு நிலையில் இருந்தக்கூடிய அரசை குறித்து நீங்கள் விமர்சிச்சீங்க. அதனால் எதிராளிகளிடமிருந்து பணம் பெற்றுக் கொண்டீர்கள். பாஜக, அதிமுக போன்ற கட்சியிலிருந்து பணம் பெற்றுக்கிட்டு நீங்க வளர்ந்தீங்க. அடுத்த கட்டமா வெளிநாடுகளிலிருந்து பணம் வந்தது. இதை வந்து சும்மா நான் சொல்லலை, தெளிவா சொல்றேன். நீங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி யாழ்மதிங்கிற பெண்ணை இவர் வந்து அங்க போய் துரத்தி லவ் பண்ணாரு. வேற எதுக்கும் கிடையாது. யாழ்மதிக்கு வெளிநாட்டிலிருந்து யார் யார் பணம் அனுப்புகிறார்கள், எப்படி பணம் வருதுங்கிறது தெரிஞ்சுது. இந்த ஈழ வியாபாரத்தை நல்ல வளமாக செய்யலாம்னு அவர் அங்கேயே முடிவு பண்றாரு. அதன் மூலமா இவரை முதல்ல நம்ம லவ் பண்ணி கட்டிக்கிட்டா லாபம் இருக்குமேன்னு பார்த்தாரு. யாழ்மதி வேற ஒருத்தர் லவ் பண்ணதுனால இவர் விட்டுடுச்சு. யாழ்மதியினுடைய கணவர் அதுக்கப்புறம் இறந்து போனார். அது வேற கதை. எதுக்கு சொல்றேன்னா, அந்த நியூஸ் ரீடருடைய அது ரிசோர்ஸ், வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குவதற்கு. அப்ப 2 ரிசோர்ஸ் மூலமா, ஒண்ணு திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்து பணம் வாங்குறது, இன்னொன்னு வெளிநாடு வாழ் தமிழர்கள்ட்ட இருந்து பணம் வாங்குறது. வாங்கி எதிரிகள் இவர்கள் தான். நீங்க இந்த பணம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. அங்க மக்கள் ஒரு வாழைப்பழத்தை கூட ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்போ கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இங்க இருந்து தமிழ்நாட்டு அரசு கப்பல்ல அரிசியில இருந்து உணவுப் பொருட்கள் அனுப்பி வச்சுது. அது திராவிடம் செஞ்ச வேலை. இவர் என்ன செஞ்சாரு, தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு நான் தனி கப்பல் அனுப்புறேன்னு சொல்லி ஒரு கப்பலை அனுப்பி, அந்த கப்பல் இலங்கை துறைமுகத்துக்குள்ளே அனுமதி பெறாம வெளியிலே நிறுத்தி அந்த அரிசி பொருட்கள் எல்லாம் புழுத்து போய், அதாவது இங்க ஒரு பெரிய பணத்தை வெளிநாட்டுல இருந்து திரள் நிதியை திரட்டி அதுல கணக்கு காட்டுறதுக்காக கொஞ்சோண்டி பொருளை அனுப்பி வச்சது. அந்த பொருள் நாசமா போய் மறுபடி திருப்பி வந்துருச்சு. அது வந்து இந்த யார் அந்த போர்ட்ல கிடந்துச்சு, அதை கொண்டு வெளியில அள்ளி துரத்துக்கு போட்டாங்க. இவ்வளவுதான். ஒரு அரிசி பருப்பை கூட கொடுப்பதற்கு தகுதியற்ற தரமற்ற ஒரு நபர் தான் இந்த நபர். தன் வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்குறதுக்கு இலங்கை தமிழனை கொள்ளையடிச்சு சேர்த்தாச்சு. பல பேர், பல தம்பிகளினுடைய தாலியை அறுத்து சேர்த்தாச்சு. இனிமேல் தோற்பது ஜெயிப்பதுங்கிறதெல்லாம் இதுவரைக்கும் அடைஞ்சதே வெற்றி தான். இனிமேல் தோல்வியை பற்றி என்ன இருக்கு? இதுக்கப்புறம் சொல்ல ஒண்ணும் இல்லை. ஒண்ணுமே இல்லை. அவருக்கு ஆட்சி அமைக்கணும், கட்சியை வச்சு அதெல்லாம் கிடையாது. அப்படி அமைக்கிறதா இருந்தா அக்குமுலேட் பண்ணிருப்பாரு. திறமைசாலிகளை எல்லாம் தன் கட்சிக்குள்ள சேர்த்து வலுப்படுத்திருப்பாரு. திறமையானவன் வர்றானா அடுத்த நிமிஷமே அவனை காலி பண்ணு. கல்யாண சுந்தரமா அவனை விரட்டி விட்டுரு. ராஜீவ்காந்தி வரானா பார்த்தாலே தெரியுது, பாஞ்சிருவான் போல இருக்கு, தூக்கி வர அடி. இன்னைக்கு யார் யாரெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு வந்தாலும் கடைசியா காளியம்மாள் இன்றோடு காளியம்மாள்னு காலி பண்ணி விட்டாப்ல. பிசிறு தட்டுறதுங்கிறது அதுதான். பிசிறுங்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சியை நீங்க பாத்திரக்கூடாது. நீங்க எதுவும் தனியா இயங்கிடக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை வைக்கக்கூடாது. நீங்க நல்லா கவனிங்க. காளியம்மா ஏற்கனவே செயற்பாட்டாளராக சமூகத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த மீனவ சமூகத்து பெண்களுக்கு போய் உதவி செய்யறது, அதாவது ஒரு குழுக்கள் அமைச்சு அங்க என்ன பிரச்சனை இருக்குதோ அவர்களுக்கு தெரியும். அதுல தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, மற்ற சமூகத்தை விட ஒப்பீட்டு அளவில் கூடுதலான சவால்கள் நிறைந்த சமூகம். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கடலுக்குள்ள போயிட்டு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அவ்வளோதையும் சந்திச்சுட்டு வர்ற அந்த பெண்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்கிற, அங்க இருக்கக்கூடிய உதவி தொகைகளை வாங்கி கொடுக்குற எல்லா வேலையும் இவங்க செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண் தான் வந்து மேடைக்கு வராங்க. மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம், உங்க மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது? எளிய சாதாரண நசுங்கிய குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பெண்மணி 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு பேசுறாங்க. யாராவது இப்படி பேச முடியுமா? அப்போ சேர்ந்த இடத்தின் கேடு தானே இது. எனக்குன்னு நான் என்ன சொல்றேன், ஒரு 1000 ரூபாய் ஒரு குழந்தை, ஒரு குடும்ப தலைவிக்கு, சாதாரணப்பட்ட கஷ்டப்பட்ட பெண்ணுக்கு, ஒரு மீன் விற்கிற அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய பணம் அது. ஒரு நாள் ஃபுல்லா அலைஞ்சா 500 ரூபாய் கிடைக்குன்னா பெரிய விஷயம். நீங்க 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னா அசால்ட்டா பேசுறீங்க. இப்போ அதாவது வசதியையோ வாய்ப்பையோ பணத்தையோ அடியிலிருந்து யோசிக்கணும். அடியிலிருந்து வந்துட்டும் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு வச்சிருந்தோன்னா அது சீமானுடைய வளர்ப்பு. அப்படி இன்னைக்கு காளியம்மா வழியில வந்ததுனால நான் என்ன சொல்றேன்னா, குறைஞ்சபட்சம் எவ்வளவு பெரிய மோசமான கட்சியா கூட இருக்கலாம், அதாவது டிக்டேட்டரா கூட இருக்கலாம். ஜெயலலிதா வந்து ஒரு டிக்டேட்டர் தான். நம்ம காலில் எல்லாரையும் அடிபணியை வச்சு காலில் விழ வச்சு அவர்களை அடிமை போல் தான் நடத்துனுச்சு.
ஆனாலும் கூட நீங்க டிவி கொடுக்குறீங்களா, நான் அடுத்த முறை நான் லேப்டாப் கொடுக்குறேன், நான் வந்து மிக்ஸி கிரைண்டர் கொடுக்குறேன், நீ 1000 ரூபா கொடுக்குற, என்ன 2000, நீ 2 ரூபாய்க்கு அரிசி போடுறியா, நான் விலையில்லா அரிசி போடுறேன். இதெல்லாம் செஞ்சாங்கல்ல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க கொடுக்க மாட்டோம், சோம்பேறி ஆகிட்டாங்க. இது வந்து முரண்பாடான பேச்சு. இந்த சமூகம் இந்த மாதிரியான இலவசங்கள்ல இருந்து தான், இலவசம்னு சொல்லக்கூடாது, விலையில்லாதது, உரிமை தொகை அப்படி ஏன் அந்த வார்த்தைகளை மாற்றுறாங்கன்னா, இலவசம்னா ஏதோ இவர்கள் கருணையில இருந்து அப்படிலாம் கிடையாது. சொசைட்டில வாங்கின பொருளைத்தான் திருப்பி கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? இப்ப இவங்க கூட சொல்றாங்க இல்லையா, குடிச்சு போட்டு வந்தான், குடிச்சிற காசை வாங்கி தான் இவங்க. குடிக்கிறவன் ஒழுங்கா குடிக்காம தன் மனைவி கிட்ட கொடுக்கறதா இருந்தா இந்த நிலை அவனுக்கு வந்திருக்காது. குடியை நிறுத்திட்டு, அதாவது கடையை மூடிட்டா மட்டும் இவன் வீட்டுக்கு கொடுத்துட மாட்டான், சீட்டாடுவான், வேற எதனா செய்வான். சரிங்களா? இந்த ரிசோர்ஸ் ஏன் எலைட் கிளாஸ்ல இருந்து கூட, எலைட்டு கூட இருக்கு இல்லையா டாஸ்மாக்ல, அந்த பணத்தையும் சேர்த்து எடுத்து தான் கொடுக்குறாங்க. அது இன்னும் கூடுதலா சொல்றதா இருந்தா, குடிப்புதால் வருகிற வருமானம் மற்ற துறைகள்ல இருந்து வருகிற வருமானத்தை விட மிக குறைவு. சோப்பு சீப்பு கண்ணாடியில் நீங்க கட்டுற ஜிஎஸ்டியை விட குடிப்பதால் வருகிற வருமானம் மிக குறைவு தான். சரிங்களா? எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அடித்தட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு ஒரு பணத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அதை இழிவுபடுத்துறது இருக்குல்ல, அதை குஷ்பு செஞ்சாங்க. நிர்மலா சீதாராமன் பிச்சை காசு அப்படின்னாங்க. அது அவர்கள் சேர்ந்த இடத்தின் குணபாடு. குஷ்பு கூட அந்த வழி தெரியாமல் வந்தவர். நிர்மலா சீதாராமனுக்கு யாருடைய வலியுமே தெரியாது. அவர் மக்களை சந்திக்காமல் நேரடியா கிராஸ் ரூட்ல ஆட்சியை பிடித்தவர், அதிகாரத்தை பிடித்தவர். அவர் ரெண்டாவது வந்து இதுக்கு நிக்க போறது கிடையாது. ஏன் இப்ப கூட எலெக்ஷன்ல நிக்கலையே. எனக்கு கேட்டா எனக்கிட்ட நிதி இல்லைன்னு பேசினார். பணம் இல்லைன்னு சொல்லிட்டு நிதியமைச்சரா மாறிடுறாரு. பணம் இல்லாத ஒரு நபர் நிதியமைச்சரா மாற முடியுங்கிறது நம்ம நாட்டுல, அதுவும் மாமிகளுக்கு ஒரு வசதி இருக்குது. சரிங்களா? அதையெல்லாம் செஞ்சாங்க. ஆனா காளியம்மாள் இதை பேசியிருக்க கூடாது. இதை இனிமேல் பேச மாட்டார் காளியம்மாள். நான் அதான் சொல்றேன், என்னன்னா அந்த கட்சியிலிருந்து வந்தா காளியம்மாளுக்கு வளர்ச்சி, காளியம்மாள் முன்னேற்றம், அதெல்லாம் தாண்டி அடிப்படையில் ஒரு அற உணர்ச்சி அந்த கட்சியிலிருந்து விலகி வந்தாலே வந்துடும். அவ்வளவு அறமற்ற, மக்கள் மீது ஈவு இறக்கமற்ற, தான் மட்டும் தின்னா போதும், தான் வளர்ந்தா போதும், எதை வியாபாரமாக்கலாம் நினைக்கக்கூடிய ஒரு கேவலமான நபர் தான் இந்த சீமான். அவருடைய சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை விட்டு வெளியில வந்ததுனால காளியம்மாள் கண்டிப்பாக ஒரு நல்ல பாதையில் பயணிப்பாருங்கிறது என்னுடைய கருத்து. நல்ல பாதைனா எந்த பாதை சார்? எந்த பாதைக்கு போனாலும் அது நல்ல பாதை. சீமானை விட்டுட்டு இதுக்கு அதாவது இந்த நபரோடு இருப்பதை விட நீங்கள் எந்த பக்கம், ஒன்று பாஜகவை இந்த நபர்கள், இந்த தமிழ்நாடு ஒரு நாளும் நேரடியாக ஏற்றுக்கொள்ளாது. சீமான்ட்ட இருந்து இன்னைக்கு வந்து பல பேர் கொத்தாக வெளியில வருவதற்கு முக்கிய காரணம் அவர் பெரியாரை எதிர்த்ததுதான். அவர் என்ன சொன்னாரு, பெரியாரை நான் எதிர்ப்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த கட்சியை விட்டு போலாம். முதல்ல சங்கினா சக நண்பர் யாரு, ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு வந்தவொடனே சங்கிகளே கூட இந்த டயலாக் சொன்னது கிடையாது. என்னைக்காவது சங்கினா இப்படி ஒரு சக நண்பன் பார்ப்பான், சாதி பேதங்கள் அற்று பார்ப்பான், ஒரு பாப்பான்னு சொன்னது கிடையாது. பாப்பானே சொல்லாத டயலாக் நீ சொன்ன, ஒரு சங்கியே சொல்லாத டயலாக் நீ சொன்ன. இவ்வளத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தாங்க. ஐயையோ, அவங்களுக்கு பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாம வேற எதையோ ஒரு பெரிய கனவுகளோடு வந்தோம். இலவு காத்த கிள்ளை, இந்த கிளிப்பய உள்ள கடைசியில இலவம் மஞ்சதான் காத்துக்கிட்டு இருந்திருக்குன்னு தெரியாம போச்சு. வந்தவர்களுக்கு வெடித்தது நெஞ்சு மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவருடைய நிலைமை. ஏன்னா இந்த நபரினுடைய கடைசி வெடிப்பது இவ்வளவு நாளும் அது வந்து பல மாதிரியே தெரிஞ்சுது, கடைசியில பஞ்சா போயிருச்சு. பெரியாரை அடித்தார், அவர் ஒரு இலவம் பஞ்சு, அவற்றை எந்த இனிப்பான ஒரு பகுதியும் இல்லை. அவர் முழுக்க வலதுசாரிகளின் கைக்கூலி, அவர் வலதுசாரிகளின் இடதுகை அப்படின்னு நிரூபணமாகிவிட்டது. அதனாலதான் வெளியில வந்துட்டாங்க. அப்போ முழுக்க சீமான் தான் காரணம்னு சொல்றீங்க? இல்லை, சீமானை தான் நான் முதல்ல சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கணும், சீமானுக்கு நல்ல திறமை, பேச்சு திறமை இருக்குது இப்படி அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. வெறும் பேச்சு திறமை மட்டும் இருந்தால் அரசியல்ல வரலாம். அரசியல்ல ஒரு பெரிய பணத்தை சம்பாதிக்கிற ஒரு மேலிடத்துக்கு லேசிக்கல வர முடியாது. அவ்வளவு ஒன்றும் சாதாரண களம் இல்லை. சீமானை பொறுத்தவரை இந்த களத்தில் எதை விற்றால் லாபம் பார்க்கலாம், ஒரு வியாபாரிக்கு உள்ள மனம் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு இதுவா, இப்போ டீ வியாபாரம் பார்ப்பாங்க, மழை காலம் ஃபுல்லா டீ வியாபாரம் பார்ப்பாங்க. அதே வண்டியில அடுத்த 2வது ஆமா வெயில் காலம் சர்பத்து போட ஆரம்பிச்சிருவாங்க.
சீசன் மாறிடும். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா கடலை வண்டி போட்டுருவாங்க. இப்படி சீசனுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்வதற்குல அது இந்த மாதிரி வியாபாரிகளுக்கு ஒரு பழக்கம். அப்படி ஒரு வியாபார மனோநிலை கொண்டவர் இந்த நபர். எதையும் வித்து போடலாம். அதுல வேடிக்கை என்னன்னா அவர்கள்லாம் பொருட்களை வித்து மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில சேவை செய்யறாங்க. இவர் வார்த்தைகளை விற்கிறார், வாழ்க்கையே விற்கிறார். சமூகத்தை மொத்தமா நாசமாக்கிறாரு. நீங்க இலங்கை வியாபாரம் நல்லா நடந்துச்சு. அதுக்கு அடுத்த கட்டமா மக்கள்கிட்ட கொஞ்சோண்டு என்ன அப்படின்னா இந்த இயற்கை மேல் கொஞ்சம் காதல் இருந்துச்சு. இயற்கை மேல் கொஞ்சம் நேசம் வந்துச்சு. உடனே நான் வந்து இயற்கையை பாதுகாக்க போகிறேன். சிட்டிக்குரு குருவிகளுக்கும் சேர்த்து நாங்கள் தான் கட்சி நடத்துகிறோம் அப்படின்னாங்க. செல்போனால தான் சிட்டுக்குருவி சாவுதுன்னாங்க. இன்னைக்கு எந்த தம்பியாவது செல்போன் வச்சிருக்காம இருக்கானா? நான் என்ன சொல்றேன், சிட்டுக்குருவிக்கு டவர கம்மி பண்ணு. நீ செல்போனை கம்மி பண்ணு ராஜா. சரிங்களா? இப்ப இவனுங்க எல்லாருமே என்னன்னா எது மார்க்கெட்ல பேசு பொருளாகுதோ அதை உடனே தூக்கிக்கிடுது. இப்பவுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏன் பெரியாரையும் இதையும் இது பண்றாங்கன்னா, விஜய் களத்துல வந்து நிக்கிறாரு. இளவட்டங்கள் இந்த நடுநிலையாக அல்லது திமுக வேண்டாம்னு நினைக்கக்கூடிய கூட்டம்லாம் இங்க வந்துடும். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, சங்கிகளினுடைய வாக்குகளை நாம அறுவடை பண்ணுவோம். முழுசா சங்கியா மாறி இருக்கான்ல, முழுசா பைத்தியமாவே மாறி இருக்கான்ல, வெறி பிடிச்சவனா ஒரு வெறி கொண்ட நபர், அவனுடைய வாக்கை நாம கவர்ந்துக்கிடுவோம்னு சொல்லி அப்படித்தான் இந்த 15% உருவுவதற்காக எதிராளிகளின் வாக்கை உருவுவதற்காக பேசுவது. இனிமேல் அவர் அப்படிதான் இருப்பார். ஏன் அப்படின்னா விஜய் தான் இந்த இந்த கூடாரத்தைக்கு வீழ்த்துவதற்கு அல்லது திமுகவை எதிர்ப்பதற்கு நான் வந்து என் கையில பாருங்க அம்பேத்கர் இருக்கிறாரு என்கிட்ட, அதாவது ஆல்பத்தை திருப்பி திருப்பி போறது பாருங்க, எல்லாருமே நம்ம கையில இருக்காங்க. நான் வந்து எல்லாமே என்னுடைய கொள்கைங்க தாங்க. அப்ப இளைஞர்களுக்கு இது ஒரு வசதியா இருக்குது. சீமானை விட விஜய் கொஞ்சம் பாப்புலாரிட்டி, நீங்க தான் சொன்னீங்க இல்லையா, இளைஞர்களுக்கு பாப்புலாரிட்டி நிறைய இருக்கு, நல்லா கை தட்டுறாங்கல்ல, கை தட்டுறாங்க, ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. டாப்பர்ஸ் 26ல கண்டிப்பா.